வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது கெசகெசா பொடி. கெசகெசா பொடி வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சூடாக சாதத்தில் நெய் போட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வத்தல் பொரி ஏதாவது வச்சுக்கலாம், அப்பளம் வத்தல் ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு நான் வந்து இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, அதாவது 2 கப்பு 400 கிராமு கெசகெசா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இது சீக்கிரமாக வறுபட்டுடும். அதனால் ஸ்லோவாக நல்லா வறுக்கணும். நல்லா சூடாகிடும், நல்லா சூடாகிடும். அந்த மாதிரி ஒரு கலர் மாறக்கூடாது, வெள்ளையாக இருக்கணும், ஆனால் வறுபடணும். அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன கப்புக்கே ஒரு 4 மிளகா வைக்கலாம். இது 400 கிராம் எடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு 20 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைங்க, லைட் போட்டிருக்கேன் பாருங்கள், கரண்ட் இல்லை. ஓகேங்களா? இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ கூடவே பூண்டு நல்லா ஒரு 2 பூண்டு கிட்ட உரிச்சிருக்கேன். நல்லா ஒரு 30 பல்லு பூண்டு வந்திருக்கு, அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். கரண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? சூப்பராக வறுப்படும், வாசனை வரும் நல்லா. அந்தளவு வறுத்துக்கிட்டு தனியாக எடுத்துகிட்டு கெசகெசாவை அப்புறமா இதே வானலியில் மிளகாயை வறுக்கணும். மிளகாயை வறுத்துட்டு மிளகாயோட உப்பு சேர்த்து நைஸாக ரன் பண்ணிவிட்டு அப்புறமா கெசகெசாவை சேர்த்து நல்லா நைஸாக வறுக்கணும். அதுக்கப்புறமா தான் பூண்டு சேர்க்கணும். ஏன்னா பூண்டு சேர்த்துட்டா பூண்டு ஈரம் வந்துடும். ஈரத்தில் கெசகெசா அரைப்படவே படாது. அதனால் மிளகாயும் கெசகெசாவும் உப்பும் நல்லா ரன்னான பிறகு நைஸாக அரைச்ச பிறகு தான் நம்ம பூண்டு சேர்க்கணும். ஓகேங்களா? நம்ம வறுபட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கெசகெசா நல்லா சூடாயிடுச்சு. அந்தளவுக்கு வறுபட்டால் போதுங்க. ரொம்ப வறுத்தா உங்களுக்கு பொடி வந்து கசப்பு கொடுத்துரும், நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்ல வாசனையும் வரும், வறுபட்ட இதுவும் தெரியும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை எடுத்து தனியாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே பேனில் டிசிகேட்டட் கோகோனட் வந்து சும்மா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். ரொம்ப கிடையாது, 1/4 கப்பு தான். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் வரும், அவ்வளோதாங்க. அது மட்டும் சும்மா ஒரு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகா வறுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் பண்ணுற கெசகெசா பொடி வந்து இப்படி தாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு காஞ்ச மிளகா ஒன்றா சேர்த்து வறுத்துட்டேன். ஏன்னா உப்பில் இருக்கிற ஈரம் கூட நல்லா போயிடும். அதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக புளி பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு புளி வந்து கொஞ்சமாக வறுத்து விட்டு அந்த புளியில் இருக்கிற ஈரம் கூட நல்லா எடுத்துடும். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொடி. நம்மளுக்கு வயிற்றில் புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே குணமாகும். மெயினாக வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க நைட்டில் 1 டீஸ்பூன் போட்டு சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு படுங்க, சூப்பரான தூக்கம் வரும். அவ்வளோ நல்லா இது வேலை செய்யும். இந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும். அதில் வந்து ஈரம் எடுத்துரும், புளியில் இருக்கிற ஈரம் நல்லா எடுத்த பிறகு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் உப்பு காஞ்ச மிளகா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கெசகெசா அரைச்சிட்டு, கெசகெசா அரைச்ச பிறகு தான் அதில் தேங்காய் துருவல் போட்டிருக்கோம்ல, ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி கடைசியாக இந்த புளியும் பூண்டும் போட்டு அரைக்கணும். ஏன்னா இதில் எப்படி நம்ம வதக்கினாலும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் கெசகெசா அரைப்படாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? புளி வந்து பேனுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா வறுபட்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா இப்படி அமைக்கி வறுத்துடுங்க. நல்லா ஆறின பிறகு நல்லா சவுண்டு கேட்கும், காஞ்ச மாதிரி நல்லா கேட்கும். அந்தளவு வறுபட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெசகெசா பொடி வந்து அரைச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக வாசனையாக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம பொரியல் செய்கிறோம் இல்லையா,
பொரியல் செய்யும்போது கூட நம்ம போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பதிலாக மேல் பொடி வந்து இதை போட்டு எடுக்கலாம். நல்லாயிருக்கும் கசகசா பொடி. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.